ஆட்டோகிராஃப் சாங்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன். யாருக்குமே தெரியாது. நான் வெளியே ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பேன். யாருக்குமே தெரியாது. நான் வந்து லைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு புக்லையும். அப்போ கார்னரில் உட்காந்துருந்தேன். உட்காந்தோடனே அப்பா அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, பக்கத்தில் வந்து உட்காந்தாரு. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா. இல்லை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னு எனக்கு தெரியும், எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 21 வருஷமா அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும். இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து மார்த்துட்டி சொல்லிக்க முடியும். என்னோட டியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சரின்னு சொல்ல முடியும். எல்லாரும் கேட்பாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போவே கேட்டாங்க என்கிட்ட. இந்த படம் பார்த்துட்டு ஒருத்தருக்கும் மீட் பண்ணும் போதெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட டியர் ஃப்ரெண்ட் சரிப்பா, நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்காக வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ரிலீஸ் ஆகணுன்னுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு. அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த அந்த சந்தோஷம், அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்கும் வந்து அந்த வெற்றி அவருக்கு கிடச்சது தான் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டவர் அவர் அந்த படத்துக்காக. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு கதாபாத்திரமும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய